மற்ற ஜாயின்ஸ் இருக்கு, எல்போ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட். இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப காமன் அஃபெக்ட் ஆகுது, பட் அதுவும் அஃபெக்ட் ஆகலாம். அதில் ஹிப் ஜாயிண்ட் வந்துட்டு இப்போ இந்த கோவிட்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு வருது. அந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்துட்டு புவர் பிளட் சப்ளை டு தி பர்டிகுலர் ஜாயிண்ட். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நானும் அஃபெக்ட் பண்ணியிருந்தது. நான் என்ன பற்றி வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை. இந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அது செகண்டரி ஆஸ்ட்ரோஆர்த்தைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் we have got programs. இது என்ன டாக்டர் இந்த ப்ரோக்ராம் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ப்ரோக்ராம் சொல்றீங்க, அது டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு. இது வந்து காசு என்ன, காசு அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன இருக்கு, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் மேனேஜ் பண்ணிட்டு இப்போ ஜாயிண்ட் ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பியில் வந்து we have got certain advanced physiotherapy equipments and all that. அதை ஒன்று கொடுத்துடணும். ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ், வி ரிலை மோர் ஆன் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ். அந்த சப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்து ஜாயிண்ட் ஸ்பெசிஃபிக் சப்ளிமெண்ட்ஸாக கொடுக்கறது ஒன்று. மூணாவது வந்துட்டு இன்ஜெக்ஷன் தெரப்பி. வேற எந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆச்சோ இந்த ரெண்டுத்துலையும் சரி போகலை அப்படின்னா தென் வி கோயிங் ஃபார் இன்ஜெக்ஷன் தெரப்பி. அண்ட் அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஹேவ் சப்போர்ட்டிவ் தெரப்பி. அந்த சப்போர்ட்டிவ் தெரப்பிலாம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து வி ஹாவ் டு, இட் இஸ் கஸ்டமைஸ்ட் ப்ரோக்ராம்ங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான இது நாங்கள் கொடுத்தாதான் இட் வில் பி பெட்டர். And we focus more on the prevention and lifestyle. In the prevention and lifestyle வந்துருச்சுனாவே we are winning over the disease அர்த்தம். To watch on the full video, the full video நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா click on the link below the description.